Okay, so again, mechanical measurements and metrology. Listen, right? So I can represent the point in terms of 5, 3 or 3, 3. So the 5, 3 ன்றதை நான் 0, 0 ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணியிருக்கேன். இங்கே 3, 3ன்றது நான் ஏ ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணிருக்கேன். ஸோ அப்சல்யூட் அப்படின்றது ஜென்ரலி இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ரெஃபரன்ஸ். நார்மலி நம்ம கிராஃபில் வரைகிறது எல்லாமே அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். இன்க்ரிமெண்டல் ரெஃபரன்ஸ் அப்படின்றது இப்போ பிஏ வந்து நான் ரெஃபரன்ஸ் வந்து 0, 0 எடுக்காமல் இஃப் ஐ டேக்கிங் ரெஃபரன்ஸ் அஸ் ஏலேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் சே அஸ் அ இன்க்ரிமெண்டல் ரெஃபரன்ஸ். இதை டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரெஃபரன்ஸ் நான் எக்ஸ்ஒய் கிராஃபில் சொல்கிறேன். ஸோ நார்மலி நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டில் நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரலி வி யூஸ் அப்சல்யூட் விச் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே காமன் ரெஃபரன்ஸாக இருக்கும். இன்க்ரிமெண்டல் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மேபி சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஏக்கு வந்து ரெஃபரன்ஸ் 0, 0 இருக்கும். பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கேஸை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த 0, 0 ரெஃபரன்ஸ் எடுக்காம இந்த ஏ எடுத்த ரெஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் கம்ஸ் வித் தி இன்க்ரிமெண்டல். So absolute, incremental. So we have 2 types of references, right? So absolute encoders, it capable of providing unique position values from the moment they are switched on, right? So absolute அப்படின்றது அது ஒரு unique position கொடுத்துரும், which means reference வந்து ஒரே reference, common reference. So I'm going to measure the position. For examples, ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு மெஷர் தி பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் மேபி 3, 3 அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5, 3. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு காமன் பாயிண்ட் தெரியும். அப்போ இட் வில் ப்ரொவைட் தி யூனிக் பொசிஷன் வேல்யூஸ் ஃப்ரம் தி மூமெண்ட் தே ஆர் ஸ்விட்ச்ட் ஆன். ஆல் த பொசிஷன்ஸ் இன் தி சிஸ்டம்ஸ் corresponds to unique code. It may be singleton or multiton. Again, this is the image, right? So this is the image. So for example, நான் இதை அப்சல்யூட் என்கோடர்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இந்த ஆல்ஜினை இப்போ ஐம் டேக்கிங் அஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த மெஷர்மெண்ட் பண்ணுறப்போ நான் இதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் எடுப்பேன். இஸ் வாட் அப்சல்யூட் என்கோடர்ஸ். ஸோ இட் மே பி சிங்கிள் டர்ன் ஆர் மல்டி டர்ன் விச் மீன்ஸ் இந்த டர்ன் பார்த்தாலே தெரியும், ரைட்? ஸோ ஒரு ரொட்டேஷன் ஆர் மல்டி டர்ன் மல்டிபிள் ரொட்டேஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இட் மேபி இன்க்ரிமெண்டல் என்கோடர்ஸ் அகெயின் த ரெஃபரன்ஸ் மேபி சேஞ்சஸ், ரைட்? ஸோ ஜென்ரேட்ஸ் அண்ட் அவுட்புட் சிக்னல் ஈச் டைம் த சாஃப்ட் ரொட்டேஷன் அட் சர்டன் அமௌண்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் காமன் ரெஃபரன்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இட் ரொட்டேட்ஸ் சாஃப்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இட் ஷோஸ் 5, ரைட்டா? 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் நோட் பண்ணிட்டேன். திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அகைன் இட் ஷோஸ் அனதர் வேல்யூ 8 அப்படின்னா அது ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக இன்க்ரிமெண்டல் அப்படின்னா இது ரெஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் 5 தான் எடுத்துருக்கோம், எங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ இட் கிவ்ஸ் ஜென்ரேட்ஸ் அண்ட் அவுட்புட் சிக்னல் ஈச் டைம் த சாஃப்ட் ரொட்டேட்ஸ் இஸ் செர்டைன் அமௌண்ட். பட் வி ஹேவ் அ ஹோம் பொசிஷன், ஒரு ஹோமிங் பொசிஷன். அதாவது இது மாதிரி ரெஃபரன்ஸாக மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோம் பொசிஷன் டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ இனிஷியல் ஹோமிங் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் இன்வைட்டபிள் இன் ஆல் பொசிஷனிங் ட்ராக். ஸோ வி ஹேவ் ஒரு காமன் ஸ்லாட் இருக்கும், இன்னர் ட்ராக்ல ஒரு ஹோல் இருக்கும். இட் இஸ் ஃபார் ஹோம் பொசிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ the inner track has just one hole which is used to locate the home position of the disk. So we have 2 types. One is absolute encoder, another one is a incremental encoder. So based on our reference, absolute அப்படின்றது it has only common reference. It has only one common reference. Incremental அப்படின்றது it may changes reference. But we have a initial home position, we have default setting set பண்றதுக்கு we have ஒரு inner track ஒரு hole வச்சிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க, right? So based on the motion பொறுத்த வரைக்கும் we have a linear encoder, another one is rotary encoder. A linear encoder is used to measure linear speed. Rotary encoder is measured to rotary speed. So this is one of the examples for linear encode. It uses transducers to measure the distance between 2 points, right? So transducers அப்படின்றது for example I'm going to measure the linear distance, right? So I'm going to measure the linear distance between 2 points. So அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we have a transducers, இந்த encoder ஒரு டிவைஸ் இருக்கும். So initial positionல it takes some value. If I move, if the transducer move ஆச்சு அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை வந்து it will அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வச்சு we can measure. So this encoder can use a rod or cable that is run between the encoder, transducer and the object. So object is similar to our normal measuring. நம்ம ஒரு பைப்பை மெஷர் பண்ணுறோம், ஒரு டேப் வச்சு அப்படின்னா மேலே ஒரு டேப் வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது வந்து எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோமெக்கானிக்கல், விச் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல் எடுத்துட்டு, ஏன்னா மோஷன் நான் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன், அது மெக்கானிக்கல். அந்த மெக்கானிக்கல் மோஷன் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இட் வில் டூ, right? So as the object moves, it transduces the data collected from the rod or cable, creates an output signal that is linear to the object's movement. So it is also used to determine the position of the object. So it
distance மட்டும் இல்ல பொசிஷனையும் மெஷர் பண்ண யூஸ் பண்றோம். So linear encoder it is used to measure linear distance, right? So position, linear speed. Again one of the examples where we use அப்படினா CNC milling machine ல பாத்தீங்க அப்படினா we for precision movement we use linear encoders because CNC lathe, if you consider CNC lathe, if you want to do turning process, turning பண்ணோம் அப்படினா you need to move the linear movement. The tool post வந்து linear மூவ் ஆகணும். For this case we use linear encoder for precision movements. So again it may be the absolute or incremental. So absolute அப்படின்றது again it has only one common reference. Incremental அப்படின்றது it may changes, right? So the second type is rotary or soft encoders. It is used to measure the speed, rotation speed. Previous case it used for linear speed, here we use rotation speed. So it collects data and provides feedback based on the rotation of an object, right? So it collects the data and provides feedback. In other way we say it's a soft encoders. So soft encoders nu solluvaanga. So this encoders type can convert an object's angular position or motion position based on the rotation of the shaft depending on the measurement type of use. So the type of instrument use panni we can measure angular position or motion or speed we can measure, right? So this is what rotary soft encoders. என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா working principle is very similar. We have a two thing. One is called emitter or light emitter, or we can say light emitter, and we have a receiver. Light emitter and receiver. Light emitter and receiver, right? So என்ன பண்றோம் அப்படின்னா light emitterல இருந்து light வந்து பாஸ் ஆயிட்டே இருக்கும், right? So light emitter வந்து பாஸ் ஆயிட்டே இருக்கும். In between lighter and emitter and receiver we have a slot. I mean we have a circular diaphragm or circular disc which has a slot. So emitter, receiver, in between emitter and receiver we have a circular diaphragm or circular disc which has slots. So என்ன ஆகும் அப்படின்னா இந்த slots, இந்த circular disc connected to the shaft, circular disc shaftல connect பண்ணிருக்கேன். If the shaft rotates அப்படின்னா இந்த circular slotம் rotate ஆகும். So நான் என்ன பண்றேன், light emitterல இருந்து light rays பாஸ் பண்றேன். So it will pass on to the circular diaphragm or starter disc. So the starter discல பாஸ் ஆறப்ப if any slots available, slotsல பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா it will receive receiverல receive ஆகும். In other way we can say it's a pickup device. So for example இது பாத்தீங்க அப்படின்னா it has three slots, right? So first மேல பாத்தீங்க அப்படின்னா it receives முதல்ல ரெண்டு ஸ்லாட் பாத்தீங்க அப்படின்னா receive ஆயிடுச்சு. third பாத்தீங்கன்னா receive ஆகல. So it will consider as a 110 அப்படிங்கிற ஒரு பைனரி கோட்ல எடுத்துக்கிறோம். So you keep on rotate பண்றப்ப for example இப்போ இந்த பாயிண்ட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கோட் வரும் அப்படின்னா again 010. So if I consider this 011, so if consider this 100, so இந்த மாதிரி பொசிஷன் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், right? So அப்ப எப்படி ஸ்பீட் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா again we have a timer, right? So we have a timer. So ஒரு rotation, for example இந்த 011க்கும் இந்த 100க்கும் 001 இந்த மூவ்மெண்டோட டைம் வந்து பாத்தீங்கன்னா it may be 5 seconds இருக்கு அப்படின்னா if we know the radius தெரிஞ்சு அப்படின்னா we know that distance by time is our speed. So distance அப்படின்றது it's a perimeter தான் 2πr. So இது வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன ஸ்லாட், அதனால எத்தனை டிவிஷன்ஸோ டிவைட் பண்ணுவோம். இப்போதைக்கு 2πr வச்சுக்கோ, divided by the time, so you can get the speed. So the binary code is converted as the speed. So we will see later, இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். So rotary or soft encoders may be absolute or incremental. Absolute encoders used to measure angular position, while incremental encoders used to measure distance, speed and position, right? So again the rotary encoders used in many devices such as mic. நம்மளோட மவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பால் இருக்கும், முன்னாடி இருக்கும், இப்பெல்லாம் சென்சார்ஸ்ல வந்துருச்சு. மைக் ஒரு பால் மவுஸ் இருக்கும், அந்த பால் பாத்தீங்க அப்படின்னா அதோட பொசிஷன் பேஸ் பண்ணி உள்ள கர்சர் மாறும். This is what a rotary encoders. So feedback கொடுத்து மாத்துறது,
right? So it may be the absolute, again it may be the incremental. The difference is the reference where we use, right? So based on the type, we have many types, and we are going to see only optical encoder. So optical encoder interpret data in pulses of light, which can then be used to determine such thing as position, direction, and velocity. So optical encoder source it is a light source. So we are going to use light source as a medium. Light source use பண்ணி we will plot எப்படி plot பண்ண போறோம் அப்படினா pulses of light. So இப்போ நான் இந்த சின்ன போன எக்ஸாம்பிள் சொன்னதான் lighter emitter, right? So emitter receiver. So emitter receiver. So if the signal light pass ஆச்சு அப்படினா எனக்கு இப்படி இருக்கும், again light off ஆச்சு அப்படினா இப்படி இருக்கும், again இந்த பொசிஷன் வரும். So again on off இந்த மாதிரி light pulses ஆ form ஆகும். So in the pulses we can say as a binary code சொல்லலாம். For example, this is 1 0 1 0 1. So the binary code வச்சு we can measure at the speed measure பண்ணலாம், speed or other things. So optical encoders provides digital output as a result of linear or angle displacement. It may be absolute or it may be incremental. Again, it is used in many applications such as printer, CNC milling machine, robotics, and all those things we are going to use this. Right? So this is what working. Right? So as I said, this one is a receiver, this one is the emitter. So light emitter emits the light and it pass on to the circular disc. The circular disc may have a slot. So the receivers in terms of peak light formula, it converts the binary code and it converts the speed. So the working, the soft rotates a disc with opaque segments that represents a particular pattern. So finally we will get a particular pattern. So in the mari we will get some particular pattern, right? So in the mari particular pattern we will get. So comprises of disc with the tracks of equally spaced holes. Light sensors are employed to detect lights passing through the holes. The sensors produce electrical pulses which give the angular displacement of the mechanical element, right? So enna mean pandradhu theriyudha. So it has a light sensor or the photo sensor, light sensor, it has a emitter. So light pass பண்றேன், எனக்கு இதல வழியா பாஸ் ஆகுது. ஸ்லாட்ஸ் இருந்தா ரிசீவர் ரீச் ஆகும், ஸ்லாட்ஸ் இல்ல அப்படினா ரிசீவர் ரீச் ஆகாது. Based on that receiving capability, we can plot the light structure, right? So the resolution can be determined by the number of holes in the disc. So for example, if the holes are 100 holes, or complete disc la 100 holes irundhuchu appadina, we know that degree is 360 degree. So 100 holes is 360 divided by 100, 3.6 degree evolution, right? So இது எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படினா, again working பாத்தீங்க அப்படினா, so this is the white color இருக்கிறது circular disc, the yellow color இருக்கிறது slot. So entire is circular disc, it has a slots. The black color represents, white color represents the slot, white color represents the slot, right? So என்ன பண்றோம் பாருங்க, assume that for example I have a circular disc, and I have only one slot. Assume that I have only one slot. So I know the radius of this circular disc. So assume that radius solar 5 எடுத்துக்கிறேன், 5 cm. So circular the disc oda radius வந்து 5 cm எடுத்துட்டேன். So again இந்த பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த circular disc I am placing between emitter and receiver. So if I got the value, இப்போ எனக்கு ஒரு binary codeல வந்து இப்போ இந்த 1 ன்னு வருது, 1 அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா light reaches the receiver, so light எப்ப ரீச் பண்ணுதோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா I am going to start a timer ஆன் பண்றேன், right? So again it will get rotation. அப்ப டைமர் ஓடிட்டே இருக்கும், செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும். திருப்பி again இந்த 1 ல இருந்து again திருப்பி எனக்கு இதல மத்த நேரம் என்ன இருக்கும், 0 வா இருக்கும். டைமர் ஆன் பண்ணப்ப again I will get the value 0 because எனக்கு என்ன இருக்கு, எல்லாமே ஃபுல்லா ஸ்லாட்டே இல்ல. சோ எனக்கு இங்க பாயிண்ட்ல ஆரம்பிக்கிறேன் 1, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரேன். சோ இந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரைக்கும் 0 ல இருக்கும், டைமர் ஆன்லயே இருக்கும். again திருப்பி இந்த பொசிஷன் வந்தோனே திருப்பி 0 ல இருந்து எனக்கு 1 ரீச் ஆகும். அப்ப நான் டைமரை ஆஃப் பண்ணிக்கிறேன். சோ I am going to calculate ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி திருப்பி இந்த பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது அப்படிங்கறத நான் டைமர் யூஸ் பண்ணி மெஷர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் assume that 5 seconds. So 5 seconds ல வந்து ரீச் ஆகும். So we know that speed is distance by time. So the distance அப்படின்றதுனா it is like perimeter தான்.
right? So அப்போ 2 by r by t. 2 by r அப்படின்றது எனக்கு தெரியும், radius தெரியும், I can calculate, as well as t ங்கிறது நான் டைமர் வச்சு கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ I can calculate the ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ ஒரு சர்க்குலர் டிஸ்க்கு நான் ரொட்டேஷன்ஸ் பண்ணுறேன். ஸோ டைமர் ஆன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் லைட் பாஸ் ஆனப்போ 1 இருக்கும். ஸோ டைமர் ஆன் பண்ணுறேன். அகெயின் அப்படியே இந்த ரொட்டேஷன் வர்றப்போ இது எல்லாமே ஸ்லாட்டே இல்லை. அப்போ எனக்கு ரிசீவர் ரீச் ஆகாது, ஜீரோன்ற பொசிஷன்லேயே இருக்கும். ஸோ ஹவு மெனி டைம் ஜீரோவில் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறேன். ரைட்டா? அந்த டைமை எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இது ஒரு ஸ்லாட் தான் இருக்குது, அதனால இங்கே பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு ட்ராபேக் வரலாம். பாசிபிலிட்டி என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே இருக்குது, நான் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன், ரொட்டேட் ஆகுது, எனக்கு ஜீரோலேயே இருக்கும். இந்த பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் டக்கு நான் ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு என்ன இருக்குது, ஜீரோவில் தான் இருக்குது. நான் ஸ்டாப் பண்ணுறேன், அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறேன். ஸ்லோ டவுன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஆனால் டைமர் வந்து போயிட்டே தான் இருக்கும், ரன் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி திருப்பி ரீச் பண்ணுறேன். அப்போ எனக்கு டைமர் வந்து இட் ஷோஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஸோ லிமிடேஷன்ஸ் நான் சொல்கிறது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, டைமர் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் தட் இந்த ரீஜனில் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன டைமர் ஓடிட்டே தான் இருக்கும், ஆனால் எனக்கு ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ எனக்கு ரீச் பண்ணுறப்ப டைமர் பார்த்தீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ. 5 செகண்ட்ஸ் பதில் 7, 8 கொடுக்கலாம். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வி யூஸ் மோர் ஸ்லாட்ஸ். ஒரு ஸ்லாட் யூஸ் பண்ண இந்த ப்ராப்ளம் வருது. ஐ ஆம் கோயிங் டு யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 100 ஸ்லாட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஸ்லாட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஸ்லாட் 1, எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணுறேன், திஸ் இஸ் ஸ்லாட் 2. அப்போ எனக்கு இங்கே மூவ் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ கொடுக்கும். இஃப் இட் இஸ் அ இன்க்ரிமெண்டல் அப்படின்னா 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வேல்யூ கொடுக்கும். திருப்பி செகண்ட் ஸ்லாட் வர்றப்ப இன்க்ரிமெண்டல் அப்படின்னா இதை ரெஃபரன்ஸாக இருக்கும், அப்சல்யூட்னா இங்கேருந்து ரெஃபரன்ஸாக இருக்கும். ரைட். ஸோ நான் சொல்கிறது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் instead of single slot, if I have a 3 slots, 1, 2, 3, ஒரு ஸ்லாட் இருந்தால் ஸ்லோ டவுன் ஆகலாம். அப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வரேன். அப்போ எனக்கு இங்கே 1, இங்கே வர்றப்ப தான் 1 ஆகும், ரிமைனிங் 0 ஆகும். அப்போ நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 5 வருது அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி கால்குலேட். இப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத நான் சொல்லலாம் ஸ்பீடு. இஃப் இந்த 2லேருந்து 3க்கு மூவ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், அகைன் இட் வில் ஷோஸ் அகைன் இதை ரெஃபரன்ஸாக எடுத்தால் இன்க்ரிமெண்டல், இதவே ரெஃபரன்ஸாக எடுத்தால் அப்சல்யூட் வேல்யூ. அப்போ எனக்கு இட் ஷோஸ் சம் வேல்யூ. ஸோ இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சார் நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு ஸ்லாட் எடுத்தால் இங்கே ரீச் பண்ணுறதுக்கு ஸ்லோ டவுன் சொல்கிறோம், இப்போ இங்கே 1 and 2, 3 எடுத்திருக்கேன், இந்த ரீஜனில் ஸ்லோ டவுன் ஆகுது பாசிபிள் இல்லையா? இந்த ரீஜனில் அகைன் இந்த ரீஜனில் ஸ்லோ டவுன் ஆகுது பாசிபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தான், அதுதான் வந்து ரெசல்யூஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் அக்யூரேட் மேனர், அக்யூரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா ஹோல்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், ஸ்லாட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஸ்லாட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரெசல்யூஷன் கூடும். 3.6 லெவல் மினிமம் 3.6 டிகிரி வரைக்கும் யூ கேன் மெஷர். இஃப் 200 டிகிரி செல்சியஸ் 200 ஹோல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு 1.8 டிகிரி. அப்போ அந்த அளவுக்கு யூ கேன் மெஷர், அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம் 1.8. இஃப் ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒன்லி 360 டிகிரி. அப்போ உனக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி. Right, so this is what measurement of speed with the help of encoders. So binary தான் வரும். We use counter யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்றோம். அகைன் இதுல ஒரு drawback இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன லிமிடேஷன் அப்படின்னா, if directions changes, the rotation of direction may changes. So rotation of direction change ஆச்சுன்னா we cannot find because it shows only 0 and 1. So in order to determine the direction, we have two things. One is we can use 2 slots. Instead of 1 slot, we can use 2 slots. Otherwise, we can use 2 light sources. One is it shows right and blue and left. So if assume பண்ணுங்க, if I have a inner 2 slot இருக்கு, again இதுவும் binary code தான் கொடுக்கும். There are 2 possibility. என்ன possibility அப்படின்னா 0,0 அப்படின்னா எங்க ரெண்டுலயுமே ஸ்லாட்டே இல்ல, ரெண்டு ஸ்லாட்டுமே இல்ல. Again I have a 0,1 ஒரு possibility இருக்கும், அடுத்து 1,1 வரும், அப்புறம் 1,0, again 0,0 இந்த மாதிரி வருது. ஸோ இப்படி உனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சு அப்படின்னா இட் மே பி கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் இந்த 0,0க்கு அப்புறம் உனக்கு என்ன வரணும், 0,1 தான் வரணும்.
ஆனால் 0,1 வராமல் இஃப் 1,0 வந்துச்சு அப்படின்னா இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ we can identify the direction. ஸோ இது வந்து இதில் பண்ணோம் in terms of 2 ஸ்லாட் கொடுக்குது. Instead of 2 slots I have only 1 slot, but I can use 2 light sources. So எனக்கு இந்த மாதிரி wave forms வரும். So if it is in the blue color, yellow color, so red is first blue, second one is a red அப்படின்னா it may be the clockwise. First blue, second one is a red. Again, if first one is red, second one is blue அப்படின்னா it may be the counter clockwise. So based on our receiving data, we can measure the direction. So previous case we saw how to measure speed. So speed measure பண்றோம். ஆனா எனக்கு direction of rotation தெரியணும் அப்படின்னா I need to do two things. I can do two things. One is I can include, I can create another one slot with some offset, right? With offset. So ரெண்டுமே ஒரே slot இருந்துடக்கூடாது. So கொஞ்சம் distance offsetல inner slot மேக் பண்ணுவோம். Or I can use single slot with 2 light sources, right? So the holes of the inner track offset from the holes of the outer track by 1/2 of the width of the hole. So generally 1/2 of width இருக்கும். It is used to provide the direction of rotation measurements, right? So ஒரு offsetல இருந்து rotate பண்ணி வச்சிருக்கோம். இத பேஸ் பண்ணி the based on our binary code we can measure the directions, right? So this is one of the applications for optical encoders. Enna examples அப்படினா here we have a master encoder. It is used to measure the speed of the roller. எவ்வளவு ஸ்பீடா ரோல் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்றோம், ரைட்? ஸோ ரோலர் மெஷர் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் பர் செகண்ட்ல ரோலர் மூவ் ஆகுது, 5 மீட்டர் பர் செகண்டா ரோலர் மூவ் ஆகுது அப்படின்னா இட் வில் கிவ் தி சிக்னல் டு தி கண்ட்ரோலருக்கு இது கொடுத்துரும், அவுட்புட்டா கொடுத்துரும். Again, we have a slave encoder with ஒரு control device. So for examples, இப்போ எனக்கு 5 மீட்டர் பர் செகண்ட்ல ரோல் ஆச்சுன்னா எனக்கு இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் மே பி 5 லென்த்துக்கு மூவ் ஆகும். எது இந்த ஆப்ஜெக்ட். இப்போ என்னோட அப்ஜெக்டிவ் வந்து ஐ நீட் டு கட், இதை வந்து நான் கட் பண்ணணும், எவ்ரி 5 கட் பண்ணணும். ஸோ ஒரு லாங் ஆப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கு, ஐ எம் கோயிங் டு கட் அஸ் அ ஈச் 5. அப்போ எனக்கு இங்கேயும் 5 மீட்டர் பர் செகண்ட் இருக்கணும், இந்த என்கோடர்லையும் 5 மீட்டர் பர் செகண்ட் கொண்டு வரணும், செட் பண்ணணும். இந்த ரொட்டேஷன் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் யூசிங் மாஸ்டர் என்கோடர் அஸ் வெல் அஸ் ஸ்லேவ் என்கோடர். ஸோ ஏன் ஸ்லேவ் என்கோடர் அப்படின்னா மாஸ்டர் என்கோடர் gives the signal, slave encoder uses the signal get from the master encoder. So master encoder கொடுக்குற சிக்னலை பொறுத்து தான் slave encoder செட் பண்ணும் இந்த மோட்டரை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே 5 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் கண்ட்ரோலர் கொடுத்துரும். It gives a feedback to the slave encoder கொடுத்துரும். அப்போ எனக்கு 5ல வேணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு செட் இந்த ரொட்டேஷன் வந்து நான் 5 செட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த இது 5 மூவ் ஆகுறப்ப 5 ரொட்டேஷனுக்கு இந்த லீனியர் வந்து 5 ரொட்டேட் ஆகும், ரைட்? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 5ல வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 ரொட்டேஷனுக்கு அப்புறம் வெளியே வந்து கட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஐ கேன் கட் ஈக்குவலாக கட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அசியூம் தட் எனக்கு இங்கே 5 வேணாம், இப்போ அது வந்து எனக்கு 2.5 இருந்தால் போதும், இந்த லென்த் வந்து எனக்கு 2.5 தான் இருக்கணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே 5 கொடுத்துருவேன், இங்கே ஐ கோயிங் டு செட் அஸ் 2.5 மீட்டர் பர் செகண்ட். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த 2.5 மீட்டர் பர் செகண்டில் எனக்கு இது 2.5 தான் மூவ் ஆகும். ஸோ இட் வில் கட் ஒன்லி 2.5. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்கோடர். ஸோ என்கோடர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறோம், இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம். இது ரெண்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் we have a controller gives the feedback signal. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது கொடுத்துருது, ரெண்டு ஃபிக்ஸ்டு வேல்யூ பொறுத்து இது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். So this is one of the examples for optical encoder. Again, this is also one of the encoder for optical encoder. This is for robotics. So roboticல மூவ் பண்ணோம், robots மூவ் பண்ணோம் அப்படின்னா we have a wheels. So for example, primary wheel, இந்த primary wheels மூவ் பண்றதுக்கு தான் secondary wheel மூவ் பண்ணுவோம். Or I need to change the rotation. So எனக்கு இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுங்க, or இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுங்க, or இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. So இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா with the help of encoder we can set and then we can do. So this is the industrial representation of encoder. So as I said, we have a emitter as receiver. So this one, the first black is emitter, this one is the receiver. Here we have a slot. So இதான் வந்து அந்த பின் இருக்கும், நம்ம எதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்லாட்ஸ் ரொட்டேட் ஆகிறப்ப இது கன்வெர்ட். ஸோ எனக்கு இதுல இருந்து அவுட்புட் கிடைச்சிடும். This is again another industrial representation of optical encoder. And encoders are also used for multi-axis orientation for CNC machines. CNC machines la orientation we use.
and it is determine the height of scissor bed used in hospitals. So scissor bed அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். Again it's look like a ஒரு பெட் இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் லெக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசர் மாதிரி இருக்கும். ஸோ வி கேன் இன்க்ரீஸ் த ஹைட். ஸோ இதோட பொசிஷனை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் ஆப்டிகல் என்கோடர்ஸ். மூவிங் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஆர் பேஸ்ட் வித்தவுட் த லிமிட்டிங் சுவிட்ச். லிமிட் சுவிட்ச் இல்லாமல் மூவ் பண்ணுறது. லிமிட் சுவிட்ச் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு டோர் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் ஒரு இடத்துல லிமிட் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ தூரம் தான் ஓப்பன் ஆகும், மூவ் ஆகும். இஃப் டச்சஸ் த லிமிட் சுவிட்ச் அப்படின்னா அகைன் இட் வில் க்ளோஸ். ஸோ இப்போ லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது நான் கொடுத்துட்றேன். அதுக்கு I can use optical encoder. So achieving a clean robotic movement. Right. So up to this our optical encoders. So thank you. So இது நான் சொல்றது புரிஞ்சுச்சா? Any other doubts? So this is working principle ஞாபகம் வச்சுக்கணும், applications ஞாபகம் வச்சுக்கணும். Right. So doubts இருக்காப்பா? Any